அஞ்சனம்மையிடும் ரஞ்சனியை எந்தன் நெஞ்சுரை அன்னையை நின்மலர் ரூபியை நெஞ்சுரை அன்னையை நின்மலர் ரூபியை கொஞ்சு தமிழால் தன்னை கெஞ்ச வைத்தாளை கொஞ்சு தமிழால் தன்னை கெஞ்ச வைத்தாளை தஞ்சமேன அவள் தாழ் தொழுதேனே தஞ்சமேன அவள் தாழ் தொழுதேனே என்று சிறியனை பாட வைத்து பேச வைத்து கவிமணி அன்னதாசனாக அகில உலகிற்கும் காட்டி நிற்கின்ற தாயின் திருப்பாதங்களை பணிந்து அன்பான ஓம் டிவி நேயர்களே, உங்களுக்காக சிறியேன் கதையும் கானமும் என்ற தலைப்பிலே சென்ற தடவை 3 நிகழ்வுகளாக கந்த புராணத்திலே இருந்து மார்க்கண்டேய சரித்திரத்தை நவீன முறைப்படி புதிய பாடல்களோடு சேர்ந்து சிறியனுக்கு தெரிந்த வகையிலே பல்வேறு இசை வடிவங்களிலே ராக வடிவங்களிலே அவற்றை தொடுத்து மக்களுக்கு ஜனரஞ்சமாக தந்தேன் என்று நினைக்கிறேன். அதனைத் தொடர்ந்து இன்று பெரிய புராணத்திலே, அது கந்த புராணத்திலே கச்சியப்பர் சொன்னார், 11,000 பாடல்கள் நிரம்பி அந்த கந்த புராணத்தின் ஒரு சிறு பகுதியை உங்களுக்கு தந்தேன். இப்பொழுது 4,000 சொச்ச பாடல்கள் நிரம்பிய இந்த பெரிய புராணத்திலே இருந்து இந்த காலத்துக்கு பொருத்தமான மங்கையர்களுக்கு தேவையான சில கருத்துக்கள் அடங்கிய செய்தியை அந்த பேயுரு கேட்ட பெருமாட்டி பேயுரு கேட்ட பேதை என்ற தலைப்பிலே இதனையும் சிறியன் கடந்த காலங்களில் இந்த போர்க்கால சூழலில் வரக்கூடிய 150 மேடைகளுக்கு கூட பக்கவாத்திய சகிதமாக நிகழ்த்திய வரலாற்றையும் உங்களோடு பகிர்ந்து மகிழ்ந்து அதனை இப்பொழுது உங்களுக்காக இந்த ஓம் டிவியினர் கதையும் காணவுமாக தங்கள் பார்வையிலே உங்களுக்கு தருகின்றார்கள். அதனை இப்பொழுது பார்க்கலாம். அடியார்களே, நீங்கள் எல்லோரும் என்னோடு 9ஆம் நூற்றாண்டு நடுப்பகுதிக்கு வருகிறீர்கள். அங்கே சுந்தரர் திருவாரூர் வான்மீகநாதர் சந்நிதியிலே தேவாசரிய மண்டபத்திலே தில்லைவாழ் அந்தனதம் அடியார்க்கும் அடியேன் என தொடங்கி அந்த திருத்தொண்ட தொகையை பாடி முடிக்கின்றார். அதனை ஆதாரமாக்கி நம்பியாண்டான் நம்பி திருத்தொண்டர் திருவந்தாதியை பாட அதிலே சேக்கிழார் பெருமான் பெரிய புராணம் பாடுகின்றார். அந்த பெரிய புராணத்திலே இருந்து இன்றைய பேயுரு கேட்ட பேதையை உங்களுக்கு தருகிறேன். தமிழ் மணமும் சிவப்பொலிவும் திகழ்ந்திடும் நல்லோராம் தருமனரி தலை தோங்கும் தலைமை மிகு ஊராம். தமிழ் மணமும் சிவப்பொலிவும் திகழ்ந்திடும் நல்லோராம் தருமனரி தலை தோங்கும் தலைமை மிகு ஊராம். பெருவணிகர் குடியிருக்கும் பெருமை மிகு ஊராம். பெருவணிகர் குடியிருக்கும் பெருமை மிகு ஊராம். கனிகள் நிறை காரைக்கால் என்பதன் தேராம். தருமனரி தவறாமல் பெருவணிகம் செய்யும் தனதத்தனும் வணிகன் வருத்திடும் நல்லூராம். தனதத்தனும் வணிகன் வசித்திடும் நல்லூராம். திருவருளின் திறத்தாலே திருமகளாய் ஒருத்தி உருவெடுத்து உவகை பொங்க வளர்ந்து வந்தளங்கே. உருவெடுத்து உவகை பொங்க வளர்ந்து வந்தளங்கே. அங்கே தருமனரி தவறாமல் பெருவணிகம் செய்கின்ற அந்த வணிகர் குலத்திலே உள்ள கதைதான் இந்த கதை. அந்த தனதத்தன்ற பெரும் வணிகம் அங்கே வசித்து வருகின்ற வேளையிலே அவர்கள் தர்மத்தின்படி வணிக தர்மம் செய்தார்கள்.
என் அன்பானவர்களே, இங்கேதான் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், தரும நெறி தழைக்க வேண்டும். வணிகத்திலும் அந்த தர்மம் சொல்ல வேண்டும். அது என்ன மாதிரி என்று பார்த்தால், அங்க எல்லா ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு தர்மம் இருக்கிறது. அந்த தர்மம் அதை மீறினால் அதன்படி சேர்க்கிற சொத்து நிலைக்க இன்று கூட நாங்கள் பார்க்கிறோம். அந்த தர்மம் என்பது போர், நோய், இந்த அழிவுகள், சுனாமி போன்ற அழிவுகள், இந்த வருகின்ற வேளைகளிலே இந்த பொருட்களை பதுக்கக்கூடாது. அப்படி பதுக்காமல் இருப்பதற்காகத்தான் அது தர்மம் என்றோடு சொல்லி அங்கே போட்டார்கள். ஆனால் இப்பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம்? இப்போ கூட பார்த்தீங்கன்னா போன கிழமை இந்த பெட்ரோலுக்கு கொஞ்சம் சிலத்தை நீங்கள் பார்த்துருப்பீர்கள். என்னடா பதுக்கி போடுவார்கள், கிடைக்காது, நாங்கள் வாங்க சேர்க்க வேண்டும் என்று அந்த ஆவில்லை. அங்கே தர்மம் நிறைய அங்கே தலைக்க வாய்ப்பில்லை. இதனைத்தான் அந்த போர்க்கால வேளையிலே கூட சிறிய ஒரு பாடலாக்கி உங்களுக்கு அவர்களுக்கு போட்ட பொழுது அந்த பத்திரிகைகளெல்லாம் வந்த இந்த பாடல், கொழும்பு பெட்ரோல் வந்து கொஞ்ச நாட்களிலே கூதத்தினில் முடிந்து விடும், பெட்ரோல் அங்கே கூதத்தினில் முடிந்து விடும், கொழுந்தரின் கடையிலே கூடுதல் விலையிலே குறைவின்றியே கிடைக்கும், பெட்ரோல் அன்று குறைவின்றியே கிடைக்கும், கடிதத்திற்கொட்டிட கந்தோரில் முத்திரைகள் கனநாட்கள் கிடைப்பதில்லை, முத்திரைகள் கனநாட்கள் கிடைப்பதில்லை, குஞ்சரின் கடையிலே கூடுதல் விலையிலே குறைவின்றியே கிடைக்கும், முத்திரைகள் குறைவின்றியே கிடைக்கும். காலத்தின் கண்ணாடி போர்க்காலத்தில் நடந்ததை சிறியன் கவிதையாக்கி வைத்துக்கிறேன். அப்போ கொழும்பு பெட்ரோல் வந்து கொஞ்ச நாளெல்லாம் முடிஞ்சு போடும். போர்க்காலத்தில் உங்களுக்கு நாங்கள்லாம் பட்டு அனுபவிச்சு அந்த கூற்றத்தான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்கள், பெரிய புராணம் சொல்லுவது தர்மப்படி வணிகத்தையும் தர்மப்படி செய்யும். யார் பதைக்கிறோம்? இப்படியெல்லாம் பதுக்கி வச்சு முத்திரையெல்லாம் கூட விலைக்கு விற்று போட்டு பிறகு என்ன செய்யறது? அந்த காலையில பாவம் தீர்க்கிற காணி அன்னதானம் கொடுக்குறோம். அன்னதானம் கோயிலில் கொண்டு கொடுத்து விட்டால் நாங்கள் எங்களை பாவம் தீர்ந்து போடுவோம்னு நினைக்கிறோம். நிச்சயமாக இல்லை. இன்னும் பாவம் பெருகுமே ஒளி அழியாது. ஆக அந்த நேரத்தில் நீங்கள் பதுக்காமல் உள்ள விலைப்படி வித்து ஜீவிச்சியல் என்றால் உங்களுக்கு வித்தும் எல்லாருக்கும் மக்களும் சந்தோஷமாக இருந்திருப்பார்கள். ஆக இந்த தர்ம நெறி தவறாமல் பெருவணிகம் செய்கின்ற தனதத்தன் என்ன செய்கிறான்? அவனுக்கு ஒரு புனிதவதி என்ற ஒரு பெண் குழந்தை கிடைக்கின்றது. அந்த புனிதவதிக்கு ஒரு வரன் தேடுகிறான். அப்படி தேடினவன் என்னை பசுகிறான் பாருங்கள். நானிலம் போற்றிடம் நல்லறம் காத்திடம் நாகப்பட்டினத்திலே. இந்த மட்டும் தான் நான் போட்டேன். ஏன்னா அந்த பெட்ரோல் அந்த காலத்தில் நான் இந்த கதை எழுதி கொண்டு வந்தேன். அப்போ எழுதி கொண்டிருக்க அந்த தாக்கம் எனக்கு வந்ததாலே அந்த பெட்ரோலுக்குரிய அந்த வெளிப்பாட்டை கொடுக்கணும் மக்களுக்கு என்று போட்டு அந்த அதே டியூனில் பாடி பத்திரிகையில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீர்கள். அந்த நேரத்தில் நானிலம் போற்றிடும் நல்லறம் காத்திடும் நாகப்பட்டினத்திலே வாணிபம் செய்து வளங்கள் பெருக்கிடும் வர்த்தகர் மரபினிலே, பெரும் வர்த்தகர் மரபினிலே நிதிபதி என்ற நிறைந்த நீதியாளன் சொத்து சுகங்களுக்கும் அவன் சொத்து சுதங்களுக்கும் அதிபதியாக பரமதத்தன் என்ற தனையன் இருந்தனே, அங்கே தனையன் இருந்தனே, தந்தைக்கு ஏற்ற தனையனை போலவே மைந்தனின் எண்ணம் எல்லாம், அந்த மைந்தனின் எண்ணம் எல்லாம் விந்தையாய் வியாபார தந்திரங்களிலே விஞ்சியேனென்றதுவே, அவனுக்கு விஞ்சியேனென்றதுவே. அப்போ இங்கே நாங்கள் சாதாரணமாக நடக்கிறது போலதான் நன்றும்
அப்ப என்ன செய்யறான் அங்கே மணமகனை தேடுகின்ற வேளையிலே இங்கே நாகப்பட்டினத்திலே துறைமுக நகரிலே நிதிபதியின் மகன் பரமதத்தன் மிக அருமையாக நல்லவன் வல்லவன் என்று எல்லோரும் போற்றுகின்றவை அறிகின்றான் அந்த பெண். ஆகவே இப்பொழுது இருவருக்கும் ஜாம் ஜாம் என்று திருமணம் நடக்கின்றது. அப்படி நடக்கின்ற பொழுது முந்தையெல்லாம் ஆக்கள் நாள் நட்சத்திரம் திதி இதுகள் எல்லாம் பார்த்து தான் திருமணம் நிறைவேற்றுவார்கள். இப்பொழுது காலம் எல்லாம் மாறிவிட்டது. நாங்கள் காலத்தின் கோலத்துக்கு ஏற்ற மாதிரி திருமண வைபவங்களை கூட அங்கே இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். உண்மையிலே சில வேதனையான நிகழ்வுகள் இந்த திருமண விழாக்களிலே இப்பொழுது நடைபெறத நான் உங்களுக்கு சொல்லி காட்ட வேண்டியது. அவை காசு மெத்தி போச்சு. சிலரிட்ட காசு இல்லை, பலரிட்ட காசு மெத்தினதால யானையை கொண்டு வந்தும் இங்கே விழா எடுக்கிறார்கள். ஆலய திருவிழா தொடக்கம், பூப்புனித நீராட்டு விழா, திருமணச் சடங்குகள், அப்படியாக பொழுது யானை வருது, குதிரை வட்டில் வருது, அப்படி என்னென்னோ எல்லாம் வந்து ஊர்வலங்கள் நடக்கின்ற ஒரு நிகழ்வுகளை இங்கே இப்பொழுது நாங்கள் அவை மருவி வருகின்ற ஒரு கோலத்தையும் பார்க்கிறோம். எது எப்படியாக இருந்தால் நாங்கள் விரலுக்கு ஏற்ற மாதிரி வீங்குவோம். இந்த விரல் இருக்கு பாருங்க, இந்த விரல் வீங்கிச்சு என்றால் அது வீக்கம் வர வளர்ச்சி வரும். அநேகமாக போர்க்காலத்துக்கு பிறகு இப்பெல்லாம் வீங்குகிறது. எனக்கு இது எங்கே போய் முடியுமோ தெரியல, அம்பாள் என்ன செய்ய போறாளோ தெரியல. வளர்ச்சி என்றால் படிப்படியாக வளர்றதான் வளர்ச்சி. இப்படி வீங்குகிறது என்றால் இந்த விரல் இந்த விரல் மொத்தத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வீங்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி வீங்கி அதுக்கும் வீங்கினா படிச்சுப்போம். அதே போலதான் இந்த வளர்ச்சி என்று சொல்லிக்கொண்டு மாடிகள் தெரு தெருவா மாடியாக கிடக்கு, தெரு தெருவா கடையாக கிடக்கு. ஜனம் வாங்க ஆக்கள் இல்லை, விளையாட்டு அளவு பறந்துட்டுன்னு கொஞ்சம் ஜனம் இருக்குது. அதுகளை சுரண்டி வாழ்கிற நோக்கமாக எல்லாம் தர்மம் எல்லாம் பத்திரிகை தர்மம் தொடக்கம் வணிக தர்மம் வரை எல்லாம் மாறி போய் இருக்கிறது. ஊடக தர்மம் தொடக்கம் எல்லாமே மாறித்தான் இருக்கிறது. ஆண்டவன் தான் காப்பாற்ற வேண்டிய நிலையில நாங்கள் வாழுகிறோம். ஆண்டவனை நம்புவதை தவிர வேறு வழி எங்களுக்கு கிடையாது. இப்போ அந்த வகையிலே இவர்கள் ரெண்டு பேருக்கும், அந்த புனிதவதியாருக்கும் பரமதத்தனுக்கும் மிக சிறப்பாக அங்கே திருமணம் நடைபெறுகிறது. அப்போ திருமணம் நடத்த பொழுது அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும் தானே, திருமண சடங்குல 4ஆம் சடங்கு 3ஆம் சடங்கு அப்படின்னு சொல்லி இந்த கால் மாறு நிகழ்ச்சி எல்லாம் இருக்கு. அப்போ ஒன்று கண்ணே கண்ணே தானே இந்த புனிதபதியை வீட்டுக்காரர் இருந்த அம்மாவும் அப்பாவும் வளர்த்தது. அவைக்கு இந்த பரமதத்தனுடையவன் போறது அவ்வளவு உசிரப்பட இல்லை. அவரை அனுப்புறதுக்கு அவர்கள் விரும்பவில்லை. அந்த பெண் என்ன செய்கிறான்றதை பாருங்க. இந்த பெண்களுக்கு உரிய பண்புகள்ல இதுவும் உண்டு. இப்போ பாருங்க, சில இடங்கள்ல போனால், இந்த வீடுகளில் போனால் அரிசி இல்லை, பருப்பு இல்லை, சீனி இல்லை, எல்லாம் இல்லை இல்லை என்று சொல்லுவாங்களா. கடவுளே, இந்த காய்க்குலமே, எங்களை வீட்டு எசமானிகளே, எங்களை அம்மையார்களே, நீங்கள் இல்லை என்று சொல்லார்கள். உங்களோட வீட்டிலே வாழ இல்லை, கடையில் கூட நீங்கள் சாமான் இல்லை என்று சொல்ல போதும், சாமான் தரும் என்று சொல்லுங்கள். இல்லை என்று சொன்னீர்கள்னா ஒரு அபசகனம் மாதிரி எல்லாமே இல்லாமல் போய்விடும். ஆகவே வீடுகளில் மனிதன் இறங்கப்பா, இங்கே புளி இல்லை, அவன் உயிரிலேருந்து களைச்சி வரான், களைச்சி வரவனுக்கு இந்த புளி இல்லைன்னு சொன்னால் புளி கரைச்ச மாதிரி இருக்குமோ இல்லையோ. இப்போ இடம் பொருள் ஏவல் அடைஞ்சு நடக்கிறவெல்லாம் பெண். அதே போல ஒரு நாள் என்ன செய்கிறான் என்றால், இந்த பரமத்தன் கடையில இருந்து வாடுகிறான். அவள் அம்மா என்ன செய்கிறாள், புனிதவதி, அன்புள்ள நாயகரே அரிய பலகாரம், அன்புள்ள நாயகரே அரிய பலகாரம், அன்புடனே ஆக்கி வைத்தே, அன்புடனே ஆக்கி வைத்தேன் அறிந்திடுவோம் வாரீர், அன்புடனே ஆக்கி வைத்தேன் அருந்தொடுவோம் வாரீர். கடையில இருந்து வந்தான். வந்த உடனே அவள் வரவேற்ற விதத்தை பாருங்கள். அன்புள்ள நாயகரே, உங்களுக்கு நான் அருமையான பலகாரம் செய்து வச்சுக்கிறேன், நாங்கள் சந்தோஷமா சாப்பிடுவோம் பாருங்க. அவன் பார்த்தான், பலகாரம் அப்படியே எல்லாம் விட்டு சீனி எரிகிறங்களோ, பால் ரொட்டி கிடக்குது, முறுக்கு இருக்கு, எல்லாம் படுத்து பார்த்தான். சூப்பரடாப்பா, இப்படி ஒரு பொன் கிடைக்க நான் என்ன தவம் செய்வோன்னு போட்டு
எடுத்து அப்படியே வாயில போடுகிறான். போட்டவன் சொல்லுகிறான் பாருங்கள், தினி அறிய தரம் சிறந்த பாலுரட்டி. பெண்ணே அச்சவட்டியடி, தினி அறிய தூரம் சிறந்த பாலுரட்டி, தேனின் சுவையேனவே தேனின் சுவையேனவே தித்திக்குது பொன்னே, சீனி அரியதரம் சிறந்த பாலுரட்டி, தேனின் சுவையேனவே தித்திக்குது பொன்னே. இப்படி சொல்லோட அவன் சொன்னான், ஐயோ இந்த சீனி எதுவும் பால் ரொட்டி. இப்பொழுது பால் ரொட்டி சொல்றது எங்களை பெண்களுக்கு பலருக்கு தெரியா. உண்மையிலே பல வீடுகளில் நான் பார்த்துருக்கேன். எங்களோட வீட்டில் இப்படி நடந்திருக்குது. பால் ரொட்டி செய்துருவாங்க, ரொட்டியாக தான் இருக்கும். அது இப்போ ரொட்டி என்று எல்லாரும் சொல்கிறாங்க, கொத்து ரொட்டி ஃபேஷனாக போச்சு. இப்போ அப்படி ரொட்டியாக தான் இருக்கும், பால் அப்படி பொங்கி அப்படி வராது. அப்போ இவள் சுட்ட பலகாரம் அப்படியே அந்த மாதிரி சீனி வேண்டா நாக்கில் வச்சா ஜலம் பெறும். பால் ரொட்டின்னா அந்த பொங்கிப்போ அச்சவா இருக்கும். அவன் சாப்பிட்டவனுக்கு கிறங்கி விட்டான். சாப்பிட்டவன அவன் தேனின் சுவையினமே தீட்டுக்குது அடியாத அவனுடைய சாப்பாடு என்று சொல்கிறான். இப்பொழுதுதான் அவள் தனது காரியத்தை தொடங்குகிறாள். எப்படி தொடங்குகிறாள்? அல்லும் பகலும் மங்கள் அம்மா அப்பா ஓடு. பார்த்தீங்களா எப்படி இருக்கிறாள்? இப்போதான் அவள் சொல்ல வந்ததை சொல்ல. அம்மா அப்பா சொல்லியிருக்கீங்கன்னா அந்த பிள்ளை நீ அவனோட போகக்கூடாத, வீட்டிலே நாங்கள் உனக்கு எல்லாம் வந்திருக்கேன், நீ இருக்க பார்த்து மாயவரை வளைச்சி கிளச்சி வச்சிரு என்று சொல்லி போட்டாள். பின்ன அவள் பார்த்தால் நல்ல சாப்பாடெல்லாம் கொடுத்து போட்டு சொன்னாள், அல்லும் பகலும் மங்கள் அம்மா அப்பாவோடு தொல்லையின்றி இருந்ததும் அறிந்ததும் தானே, தொல்லை இன்றி இருந்தது நீர் அறிந்ததும் தானே. என்னடியப்பா சாப்பாடு வந்தோடனே அந்த சன்ன சாப்பாடு சாப்பிட்டேன், சரி அச்சாவா கிடந்தது அதையும் சொன்னேன், சரி இப்போ தொடங்குற என்ன விஷயம்? அல்லும் போலும் நீங்கள் அம்மா அப்பாவோட ஒரு பிள்ளை நீ நல்லா சந்தோஷமா இருக்கிறது எனக்கு நீ சொல்லியா தெரியும். அச்சாவை இந்த மாமா மாமி உன்னை நல்லா வளர்த்துருப்பார்கள், அதில் ஒரு குறையும் இல்லை, அதில் என்ன இப்போ பிரச்சனை என்று அவன் சிந்தித்தவன் கேட்டான். அவனும் ஒரு நாசுக்கதான் கேட்கலாம், என்னுடைய இப்படி எல்லாம் சொல்கிறேன், என்ன பிரச்சனை சொல்ல ரெண்டுல கேட்பான். இல்லை சொன்ன பிடிகையோ வேண்டாம் பண்ணே கடிதனவே சொல்லும், பிடிகையோ வேண்டாம் பண்ணே கடிதனவே சொல்லும், கண்மணி உன் கருத்தை மீறி. கல்யாணம் பண்ணின புதுசு பாருங்கோ, அவன் சொல்லுகின்ற வார்த்தை பிரயோகத்தை பாருங்கோ, கண்மணி என்று சொல்லுவார். அது ஆரம்பத்தில் இப்படித்தான் இருக்கும், கண்மணியத்தான் இருக்கும், பிறகு காது மூக்கெல்லாம் போகும், அது போக போக தெரியும். அதே போல அவன் சொல்றான், பிடிகையோ வேண்டாம் பண்ணே கடிதனவே சொல்லும், கண்மணியுன் கருத்தை மீறி கதைத்திடவா போறேன், கண்மணியுன் கருத்தை மீறி கதைத்திடவா போறேன். அப்போ இவதான் அப்பதான் சொல்லுறா, இங்கப்பா என்ன பிரச்சனைண்டா, நாங்கள் அம்மா அப்பாவோட நாங்கள் உண்டாயிருந்தனால இவ்வளோ காலம் எங்களை விட்டுட்டு போகிற கட்டம் வந்திருக்குது, அவையில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது. உங்களுக்கு அப்பா அம்மாட்டையும் மருமகளை பார்க்கணும்னு ஆசைப்படுவார்கள்லாம், ஆனாலும் என் அம்மா அப்பாவையும் விட்டுட்டு வர முடியாமல் கிடக்கு, நாங்கள் கொஞ்சம் காலத்துக்கு இருந்துட்டு பிறகு போவோம் தானே அப்பா, நீங்கள் என்ன சொல்லுகிறீண்டா? இப்படி கேட்டால் எந்த புருஷனப்பா இல்லைன்னு சொல்லுவான். அப்படியே இருக்கும் பொழுது அவர்கள் கண்ணியமாக வாழுகிறார்கள். அப்பொழுது இவன் கடைக்கு போய்விட்டான். கடைக்கு போய்விட்ட நேரத்திலே அங்கே வாசலில் ஒரு குரல், அம்மா அம்மா என்று ஒரு குரல் கேட்கிறது. மீதி என்ன வரும் என்பதை நாளைய அடுத்த எபிசோடில் நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க.